இன்றைக்கி வந்து பனானா ஸ்பெஷல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உரிச்ச வாழைப்பழம் 2 எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் 200 ml பால், 1/2 கப்பு பொடிச்ச வெல்லம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். முந்திரி பருப்பு வாசனைக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பனானாவை அதில் போடணும். இது அப்படியே ஒரு 5 minutes இந்த பனானா அதில் இருக்கட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இந்த பக்கம் பால் காஞ்சின்னு இருக்கு. இந்த அடுப்பில் வெல்லம் கொதிச்சுன்னு இருக்கு. பனானா வந்து நல்ல வாழைப்பழம் வந்து நல்ல மெஸ்ஸியாக எடுத்துப்பேன். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கோம். 1 டம்ளர் பால் காய்ச்சினது இருக்குது. இதை அப்படியே இது மேலே குத்தணும். தனித்தனியாக தான் எல்லாத்தையுமே விடணும். பால் தனியாக, வெல்லம் தனியாக. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுருக்கணும். இதில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி. இது கொஞ்சம் இப்போ லேசாக கொதிச்சுன்னு இருக்கு. இந்த டயத்தில் நம்ம வெல்லம் கொதிக்க வச்சதை போடணும். இதில் இந்த வெல்லத்தை விட்டுருவோம். லேசாக ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. பனானா ஸ்பெஷல் கீர் ரெடி ஆகிடுது. அடுப்பு அணைச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.